இத பாருங்க, கல்யாணம் புருஷன் புள்ளைங்கன்னு நீங்க நினைக்கிற மாதிரி உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால வாழ முடியாது. எனக்குன்னு தனிப்பட்ட மனசு, தனிப்பட்ட சிந்தனை, வேற ஒரு லட்சியம் எல்லாம் இருக்கு. அதை அடையதான் நான் விரும்புறேன். அதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க வசதிக்கு ஏத்தபடி வாழறதுக்கு நான் ஆள் கிடையாது. ரொம்ப பேசுற நீ. போச்சுடா. நான் ஏன் லைஃப பத்தி பேசுறது உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியுதா? ஓ மை காட், நான் என்னதான் பண்றது? ஒண்ணு, என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. முடியலையா, மேற்கொண்டு ஒன்னும் ட்ரை பண்ணாம என்ன ஏன் போக்கிலே விட்டுருங்க. இந்த மாதிரி வெட்டித்தனமாலாம் பேச வைக்காதீங்க. வெட்டித்தனமா? நீங்க பாத்தியா என்ன பேச்சு பேசுறானே? இதுக்கு தான் அவளை படிக்க வைக்காத, ஊர் சுத்த அலோவ் பண்ணாதன்னு சொல்லி உன்னை திட்டினேன். ஆம்பளை பொண்ணு மாதிரி வளர்த்திருக்க. நான் என்ன பண்றது? பேசாதரி. பொண்ணா வளர்த்திருக்க. பொம்மநாட்டி குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் உனக்கு தெரியாது? அடக்கி உடக்கி வளர்க்காம கொம்பு செய்ய விட்டுருக்க. அதான் இப்படி என்கிட்டயே துள்ளு துள்றாவ. நான் சொன்ன அவ எங்க நான் கேக்குறா? பெத்தவ தாண்டி சொல்லணும். ஊர் உலகத்துல பொம்மநாட்டி குழந்தைகளை எப்படி வளர்க்கறான்னு போய் பாரு. ஒரு மண்ணுக்கு லாயக்கில்லடி நீ. எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறை சொல்லுங்க. நான் ஒருத்தி மாட்டின்னு உங்களாண்ட. டேய், எதுப்பா பேசுற உன்னை? பேசாம இருப்பா. டேய், விடுடா. என்னடா? இந்த ஆத்துல ஆம்பளைகளுக்கு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் பொம்மநாட்டியில் ராஜ்யமாயிடுச்சு. என் மேல கோவம்னா அதை என்கிட்ட காட்டுங்க. பாவம் அம்மா, அவங்களையும் அடிக்க போறீங்க. டேய், அவ என் பொண்டாட்டி. அவளை நான் அடிப்பேன், கொல்லுவேன், என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? நானும் இந்த வீட்ல தான் இருக்கேன். அன்பார்ச்சுனேட்லி உங்க பொண்ணு. ஆத்துல இருந்தா மட்டும் போறாது. ஆத்துல இருக்க பெரியவாளை மதிக்கணும், அவ பேச்ச கேட்டு நடந்துக்கணும். முடியாதுப்பா, நான் இப்படிதான் இருப்பேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பளிச்சுன்னு சொல்லிடுங்க. வெளியில நான் தங்கறதுக்கு 1000 இடம் இருக்கு. எப்ப வேணா போறதுக்கு நான் ரெடி. நான் இங்க இருக்கணுமா போகணுமான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். பொண்ணா பெத்து வச்சிருக்க நீ படி. மாமா, சார் சார் வணக்கம். வாங்க வாங்க கிருஷ்ணன் சார், வாங்க வாங்க வாங்க. இருக்கட்டும் சார். அது என்ன, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? வீட்டுல யாரும் இல்லைங்களா? இல்ல, எல்லாம் வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். இந்தாங்க பணத்தை வச்சுங்க. எதுக்கு பணம்? நீங்க செக்அப் பண்றதுக்கு உண்டான பணம். அபி வரலன்னு நீங்க பாட்டுக்கு செக்கப்புக்கு போகாம இருந்துடக்கூடாது பாருங்க, அதுக்காக தான். கிருஷ்ண சார். சார் ஏன் தயங்குறீங்க? தயங்காம வாங்கிக்கோங்க சார். இது அபியோட பணம் தான் சார். புடிங்க சார். ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்கு சார் நன்றி எல்லாம்? நீங்க உடனே செக்கப்பு கிளம்பி போங்க, இல்லாட்டி அபி வருத்தப்படும். நான் கண்டிப்பா செக்கப்புக்கு போறேன். அபி கிட்ட சொல்லிடுங்க. நிச்சயம் சொல்றேன் சார். அப்ப நான் போறேன். என்ன வெயில், என்ன வெயில். ச்சே, இப்பவே இப்படி வெயில் காஞ்சதுன்னா சித்திரை மாசத்துல என்ன வெயில் காயுமோ ஆண்டவா. என்னங்க, இந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியல. வீட்டை திறந்து போட்டு சின்ன பையன் மாதிரி ரோட்டுக்கு அலையறதே வேலையா போச்சு. மா, யார் யாரு? மா, யாரு? புடவைக்காரன் வந்துக்கிறேம்மா. என்னையா இப்ப எதுக்கே வந்த? மா, பொண்ணுக்கு தவணை முறையில புடவை வாங்கினீங்களா? தவணை பணம் வசூல் பண்ண வந்துக்கிறேம்மா. அன்னைக்கு தானே கொடுத்தேன். மா, அது போன மாசம் தவணைமா. இந்த மாசம் தவணை யார் தருவாங்க? யோ,
உனக்கு என்ன வார வாரம் மாசம் பிறக்குமா? இந்த மாசம் தவணை பணத்தை தானே வாங்கிட்டு போனேன். ஏமா காலண்டர் பக்கமா இப்படி கழுத்து அறக்குறீங்க? இந்த மாச தவணை நீங்க தரவே இல்லம்மா. அட பாவி, குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு இது வரைக்கும் 300 ரூபாய் உனக்கு தண்டம் எழுதிருக்கேயா? தண்டமா? ஏமா புடவை வாங்கிட்டு காசு கேட்டா தண்டம் கிட்டன்னு பேசுறீங்க? இந்த பாருமா, நீ 190 ரூபாய் தான் கொடுத்த. 300 ரூபாய் கொடுத்தேன்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இத பாரு, நீ ரொம்ப எரிச்சல கிளப்புற. 300 ரூபாய் நான் உனக்கு கொடுத்துட்டேன். இல்லம்மா. ஏய், நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? சேலை என்னமோ 1200 ரூபாய். உனக்கு நான் கொடுத்த 300 ரூபாய் போக மிச்சம் நான் 900 ரூபாய் தான் தரணும். ஏமா அப்படி அநியாயமா போய் சொல்ற? நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன், வேணா பாருமா. குடு நான் பாக்குறேன். பேனா வெடியா? பேனா அந்த வீட்லயே விட்டு வந்துட்டோமா. பேனா இல்லைன்னா நான் கணக்கு பார்க்க மாட்டேன்னு நினைச்சியா? இரு, நான் உள்ள போய் பேனா கொண்டு வரேன். இரு இங்கே இரு. என்ன பொம்பளை காசு கூட இல்லங்கிறானே. ச்சே, எல்லாம் ஃப்ராடா இருக்கானுங்கப்பா. ஒரு பேனா இருக்குமா இந்த வீட்டுல? இந்த மனுஷன் எங்க எடுத்து வச்சாரோ? இப்போ ஏன் கிடக்கு? இந்த மனுஷன் எதையாவது எழுதிட்டு இருப்பாரு. இவர் பாக்கெட்ல இருக்கும். ஐயோ 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 ஐயோ, எவ்வளவு காசு? எங்க இருந்து வந்தது இந்த மனுஷனுக்கு? இந்த ஆளு நோட் எதுவும் அச்சடிக்கிறாரா? ஐயோ, இங்க என்னடா சோத்துக்கு இல்லாம தெரியுறோம். இந்த ஆளு பையில இவ்வளவு காசா? இரியா வரேன். இந்தா பேனா இல்ல, நீயே கணக்கு பாரு. நீயே பாருமா, தான் பாக்குறேன். நீ ஏன் உனக்கு தெரியாதா? 25 15. யோ, அன்னைக்கு நான் உனக்கு 15 ரூபாய் கொடுத்தேன், நீ 5 ரூபாய் எழுதி வச்சிருக்க. ஒண்ணு போடாம விட்டுட்டியா? 5 ரூபாய் தான் கொடுத்தேன். நல்லா பாருமா, எழுதி இருக்கேன். இத பாரு, இந்த கோக்குமாக்கு வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் கணக்குல ரொம்ப புலி, புரியுதா? இந்த பாருமா, இந்த மாதிரி 5 10 கொடுத்தா சரிப்பட்டு வராது. மொத்தமா ஏதாவது கொஞ்சம் கொடுத்துடு. என்னையா ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டு இருக்க? இத பாரு, இப்ப நான் உன் கணக்கையே முடிச்சிடுறேன். சும்மா நோய் நோய் நோய்னுக்கிட்டு. உனக்கு நான் மொத்தம் எவ்வளவு தரணும்? 1200 ரூபாய் புடவை, 190 ரூபாய் நீ கொடுத்துருக்க. அது போக 1010 ரூபாய் நீ தரணும். இத பாரு, ஏன் கணக்குப்படி உனக்கு நான் 900 ரூபாய் தான் தருவேன். இதை வாங்கிட்டு போ. என்னமா இப்படி கொள்ளடிக்கிற நீ? மொத்தமா தரேன்ல, உனக்கு அலைச்சல் மிச்சம். இந்தா சந்தோஷமா வாங்கிட்டு போ. புடியா? அடாடாடாடா. உன்ன மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் புடவை வாங்குறதே தப்பு. தெரு பக்கமே வர மாட்டேன். நான் காஞ்சிபுரத்திலே புடவை வாங்கினவ. என் கரகம் உங்ககிட்ட எல்லாம் வாங்க வேண்டியதா போச்சு. குள்ள வாத்து மாதிரி இருந்துகிட்டு என்ன பே. என்னைய பாக்குற? இது எனக்கு தெரியாம பதுக்கி வச்சிருந்தியே உன் பணம். புடவைக்காரனுக்கு போக மிச்சம் 100 ரூபாய். அலமேலு, அந்த பணம் ஏன் ஃப்ராடு? எங்களுக்கே தெரியாம வேலை பார்த்து நைஸா காசு எடுத்து வச்சு தனியா தின்னுட்டு அலையறியா நீ? நாங்கெல்லாம் இங்க வயறு காஞ்சு போய் கட்டுறதுக்கு நல்ல துணிமணி இல்லாம சிரமப்பட்டுட்டு இருக்கோம். உன் பாக்கெட்ல என்னன்னா 1000 ரூபாய் இருக்குது. ஆமா, நீ என்ன பெரிய குபேர்னா? புரியாம பேசாத அலமேலு. ஏய், இது பாரியா, உனக்கெல்லாம் இறக்கமே காட்டக்கூடாதியா? சொந்த வீட்டுக்கே தெரியாம தனியா காசை பதுக்கி வச்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இது பாரு, இருக்கட்டும். இனிமே தினமும் உன்னை நான் செக்அப் பண்ண போறேன். நீ அண்டர்வேர்ல ஒளிச்சு வச்சிருந்தாலும் சரி, அதிரடியா ரெய்டு விட போறேன். அவன் சாகும் போது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து கொடுத்துட்டு போவான். ஆனா நீ என்னடான்னா உயிரோட இருக்கும் போதே பதுக்கி வச்சு தனியா திங்குறியா? நல்ல மனுஷையா தலை வந்து வாச்சுது பாரு. ரூபம் முக்கண்ணுடன் முக்கூறு முப்பிறவி பாவங்கள் போக்கும் ஒரே வில்வ சிவார்ச்சனை மூவிதழ் பசுமை கொண்டு முகிழ்த்திடும் அழகு வில்வம் கனலோ கற்பகம், நான் சொல்றது கேளுமா. கற்பகம், ப்ளீஸ். என்ன வேணும் உங்களுக்கு? கற்பகம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ப்ளீஸ்.
மறுபடி பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் தீந்து போச்சு. தீந்து போச்சா? என்ன கற்பகம் சொல்ற? ஆமாங்க, தீந்துதான் போச்சு. நமக்கு நடுவுல இருந்த பந்தம், உறவு, பிரியம், நம்மோட வயசு, வாழ்க்கை, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உங்களை பத்தி இருந்த எதிர்பார்ப்பு எல்லாமே தீந்து போச்சு. இனிமே எனக்கும் உங்களுக்கு நடுவுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? ஐயோ, அப்படி இல்லம்மா, நான் அப்படி நினைக்கலம்மா. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்குமா. நம்ம குழந்தைகளுக்காக செய்யறதுக்கு நிறைய இருக்கு. எதுவுமே தீர்ந்துல கற்பகம். கற்பகம், எனக்கு என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் தீரவே தீராதுமா. பாசமா? எந்த பிள்ளைங்க மேல? எல்லார் மேலேயும் தான். நான் இப்ப சொல்றது அபி, ஆனந்தி, ஆரத்தி, மனோ இவங்களை பத்தி தான். என் மேல அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு கற்பகம். என்னால தாங்கிக்க முடியலம்மா. என் மனசறிஞ்சோன்னு சொல்றேம்மா. ஆதிய நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு தான் அபியே நேசிக்கிறேன். அந்த குழந்தைங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேனோ அதே அளவுக்கு பாசம் உன் குழந்தைங்க மேல எனக்கு இருக்குமா. பரவாயில்லையே, கேட்கறதுக்கு இனிமையா தான் இருக்கு. இது வெளியில 4 பேரு கேட்கிற மாதிரி வெளிப்படையா சொன்னீங்கன்னா நான் பூரிச்சு போயிடுவேன். சொல்றீங்களா? சொல்ல முடியுமா உங்களால? கற்பகம், என்ன நீ புண்படுத்தி பாக்குறதுல உனக்கு ஆறுதலா இருக்குன்னா அதை நீ தாராளமா செய்யலாமா. அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு நான் நிறைய செய்ய விரும்புறேன்மா. அதை மட்டும் மறுத்துறாதம்மா ப்ளீஸ். உதவியா? என்ன உதவி? நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன்மா. அபி, ஆனந்தி 2 பேரோட கல்யாணத்தையும் நடத்துறதுக்கு நான் உதவி பண்றேன்மா. தயவு செஞ்சு மறுத்துறாதம்மா ப்ளீஸ். உதவி? பெத்த பிள்ளைங்களுக்கு உதவி பண்றாரா? பெரிய மனுஷங்க அனாதை குழந்தைகளுக்கு பண்ணுவாங்களே அந்த மாதிரியா? இல்லம்மா, நீ நினைக்கிறது தப்பு. அப்படி நினைக்காத. இது என் கடமைமா. இதை நான் பண்ணாம விட்டேன்னா என் மனசாட்சி என்ன கொன்னுடும். அப்படி மனசாட்சிக்கு பயப்படுற நீங்க கடமையை செய்யறதுக்கு எங்க பயப்படணும்? நான் யாருங்க? நீங்க தாலி கட்டின உங்க சட்டபூர்வமான பொண்டாட்டி. எதுக்காக பயப்படணும்? என் சூழ்நிலை கற்பகம். என் வாழ்க்கை முழுக்க நான் சூழ்நிலைகளோட அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சொந்தமா சுதந்திரமா நான் எப்பவுமே இல்லம்மா. நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனா எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இத்தனை வருஷமா கண்டுக்காம இருந்துட்டு இப்ப வந்து பாசம், மனசாட்சி அது இதுன்னு பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இப்ப நீங்க எங்களுக்கு உதவி பண்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது இல்ல கற்பகம். பேசாதீங்க. சின்ன வயசுல என் குழந்தைங்க அதுங்க ஆசைப்பட்டது கிடைக்காம ஏங்கினப்போ அதை பூர்த்தி பண்றதுக்கு நீங்க இல்ல. இப்ப எங்க தேவையை நாங்களே பூர்த்தி செஞ்சுக்க முடியுங்கிற நிலைமையில இருக்கும்போது நீங்க வந்து உதவுறதுனால எங்களுக்கு எதுவும் நிரம்ப போறதில்ல. இருங்க, அபி ஆனந்தி கல்யாணத்தை பத்தி பேசுறீங்களே, அபியோட கல்யாணத்துக்காக நாங்க பட்ட கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? பண கஷ்டத்தை பத்தி மட்டும் சொல்லலைங்க, அது எப்பவுமே இருக்கிறது தான். ஆனா ஆம்பளை இல்லாம குடும்ப தலைவங்கிற ஒருத்தன் இல்லாம நாங்க பட்ட கஷ்டம், அசிங்கம், அவமானம் இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நான் பெத்த பிள்ளைங்க அனுபவிச்ச மனவேதனைய உங்களால ஈடு கட்ட முடியுமா? அப்பாங்கிற ஒருத்தன் இல்லாதது நினைச்சு என் பசங்க விட்ட கண்ணீருக்கு உங்களால என்ன விலை கொடுக்க முடியும்? ஐயோ கற்பகம், அபியோட கல்யாண வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகள் வந்தப்போ தட்டி கேட்க வேண்டிய ஸ்தானத்துல நீங்க இருந்திருக்கணுமா இல்லையா? அந்த நேரத்துல நீங்க இருந்து தட்டி கேட்டிருந்தா அபி வாழ்க்கை இப்படி மொட்டை மரமா நின்னு இருக்குமா? காசு பணம் கிடக்குதுங்க, ஒரு ஆறுதல், மனதைரியம், அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆம்பளை இல்லையே எங்களுக்கு? அப்பெல்லாம் வந்து நிக்காம இப்ப நடு ரோட்ல வந்து நின்னா வெக்கமா இல்லையா உங்களுக்கு? போதும், இத்தனை வருஷமா கண்டுக்காம இருந்துட்டு இப்ப வந்து சரி பண்றதுக்கு இது ஒண்ணும் கணக்கு வழக்கு இல்ல, வாழ்க்கை. இன்னைக்கு என்னமோ திடீர்னு வந்து அபி ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க. மகேஷ் நீங்க அமிச்ச ஆளுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும்
அவரை நாங்க ஏன் வேணான்னு சொல்லல தெரியுமா? மகேஷ வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. தவறி போய் நீங்க பண்ண ஒரே ஒரு நல்ல காரியமா நான் நினைச்சுக்கிறேன். அவ்வளவுதான். இனிமே நீங்க கிள்ளி போடுற துரும்பு கூட எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு உங்க மனசு துடிச்சிருச்சுன்னா ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க, எங்களை விட்டு விலகி போயிடுங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு பண்ற பெரிய உதவி. கற்பகம், வித்யா, அப்ப நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே, டைம் ஆச்சு. பை. see you. வித்யா, என்னப்பா? ஒரு தடவை அனுபவப்பட்டா அறிவு வரணும். அனுபவத்திலேருந்து நாம கத்துக்கணும். அதுதான் மனுஷனுக்கு அழகு. வந்ததும் வராததுமா நிக்க வச்சு என்னப்பா தத்துவம்? ஏமா, அன்னைக்கு ரமேஷ் கூட ரெஸ்டாரண்ட்ல பேசினதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது, அதெல்லாம் மறந்துட்டியா? அதுலேருந்து கொஞ்சம் கூட கத்துக்காம மறுபடியும் அவங்க கூட பைக்ல வந்து தைரியமா வீட்டுல வந்து இறங்குறிய, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு புரியல. தெரிஞ்ச ஒருத்தரோட பைக்ல வந்து இறங்குறதுல என்ன தப்பு? உங்க புத்திக்கு அது தப்பா தான் தெரியுமா? நல்ல விதமாவே யோசிக்க தோணாதா? எது? எனக்கு நல்ல விதமா யோசிக்க தெரியாதா? என்னம்மா பேசுற? ஒரு ஃப்ரெண்டோட பைக்ல வரத வச்சு தப்பா பேசுற ஆளு நான் கிடையாதுமா. ஏமா, உங்ககிட்டயும் பாஸ்கர் கிட்டயும் நான் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பேன், தெரியாதா உனக்கு? சும்மா நிறுத்துங்கப்பா. மறுபடியும் டிராமா போடாதீங்க. எல்லாம் வெறும் பேச்சு தான். மத்தபடி நீங்க சொல்ற அளவுக்கு உங்க மனசுல உயர்வான எண்ணங்கள்லாம் இல்லைன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஏம்மா, என்னை பத்தி இப்படி சொல்றதுக்கு உனக்கு கூச்சமா இல்ல? இதுக்கு முன்னாடி நீ நடந்துகிட்ட விதங்களையும் என்னை பத்தியும் நல்லா நினைச்சுப்பார். நினைச்சு பார்த்தா நீ இப்படி பேச மாட்ட. சும்மா உங்களை பத்தி நீங்களே உயர்வா பேசி எரிச்சல் விட்டாதீங்க. இப்படி எல்லாம் பேசுறதுனால உங்க மதிப்பொண்ணும் உயர போறது இல்ல. இப்ப நான் ரமேஷ் கூட பைக்ல வந்து இறங்குனதுல அப்படி என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? பழசெல்லாம் நினைச்சு பாருமா. அப்படிலாம் நினைச்சு பார்த்தீன்னா நீ இப்படி கேட்க மாட்ட. சரி விடு. இப்ப நீ நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணு. நிச்சயதார்த்தம் ஆயிட்ட ஒரு பொண்ணு. இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? நிச்சயதார்த்தம் ஆனதோட சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? என் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிங்களா? இல்ல அது நடக்கிறதுக்கான முயற்சி ஏதாவது பண்ணீங்களா? 15 லட்சம் ரூபாய் சொலையா கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும் தெரியும்ல. அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்களா? வெட்டி நியாயம், வேதாந்தம் இதெல்லாம் பேசுறத தவிர உங்களால வேற என்ன பண்ண முடியும்? உங்க பொண்ணு பேர்ல ஒரு 10,000 ரூபாய். சரி வேண்டாம், ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் உங்களால சேர்த்து வைக்க முடிஞ்சதா? சரி, நான் உனக்கு கேக்குறேன். நான் என்ன செஞ்சாலும் அப்பாங்கிற உரிமையில கண்டிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் முதல்ல வந்து நிக்கிறீங்கல்ல, அதை தவிர நீங்க எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? எனக்காக பணம் சேர்த்து வைக்க முடியாத அப்பாவுக்கு, ஒரு நல்ல இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத அப்பாவுக்கு என்ன விரல் நீட்டி பேசுறதுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்க முடியும்?